ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ ஏஐ வந்துச்சோ 500 பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 50 பேர்த்த ஏஐ டூலை வச்சு அந்த 450 வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் சில அடிப்படை விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஒரு அம்மா ஒரு பையனை 10th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடுறாங்க மெட்ரிகுலேஷனில். அங்கே சேர்த்து விட்டா பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறாங்க. அங்கே என்ன தகுதியான டீச்சரில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, சாயங்காலம் வந்தால் டியூஷனில் சேர்த்துட்டா பையன் வாழ்க்கை செட்டில்டு அப்படின்னு நினச்சிடறோம். இப்படியே 10th +2 காலேஜ் எல்லாமே நம்ம படிச்சிடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ படிச்சில 3 வருஷம் ஏதாவது சம்பாரிச்சு காட்டுன்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வெறும் பாஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பான். இதனால தான் உலகத்தில் 3/4 பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. +2 முடிச்சப்போ கூட நம்ம எதை பண்ணால் நம்ம பெரிய வேலையை காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அடிப்படையில் வந்துட்டு என்ன பண்ணால் கடைசி வயசான காலம் வரைக்கும் நம்ம நல்லா உழைக்கலாம், அறிவோடு இருக்கலாம்னு இங்கே யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இங்கே காலேஜில் 4 செவத்துக்குள்ளே படித்து கையில் பேப்பர்னு கொடுத்தாதான் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோன்னு சொல்லி இந்த உலகம் ஒரு தகுதியாக வச்சிருக்கு. இந்த இடத்துல சரஸ்வதி தேவி குடியிருக்காங்கன்னா இங்கே ஒரு மனுஷன் படிக்காமல் அடிபட்டு தானும் தப்பு பண்ணி ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அனுபவ படிப்போட மேலே வந்து அவனும் நிற்பான். இந்த இடத்துலையும் சரஸ்வதி தேவி குடியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாருமே படித்தவங்க. என்ன படித்தா பெரியலாம் வரலாம், இதில் மிகப்பெரிய குழப்பமே இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம உள்ளே தெரிஞ்சுக்கணும்னா, விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான், அதை பெரிய பணக்காரன் முதலீடு போட்டு இங்கே எல்லா பக்கம் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு பெரிய டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் உலகம் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ராடக்ட்டை நிப்பாட்டிட்டாங்கன்னா இங்கே சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணா தெரியுங்களா, இவனுக்கு கொஞ்ச நாளே வேலையெல்லாம் போயிடும், இவன் வேற வேலையை தேடிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வகையில் இங்கே டெக்னாலஜி ஒரு தற்காலிகமாக இருக்கிறது எல்லாமே மிகப்பெரிய ஆபத்து. ஏஐ இனி உலகம் ஃபுல்லாக டெக்னாலஜி ஏஐ இன்னும் புதுசாக எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறாங்களா. 2025 இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் நினச்சி பாருங்க. உண்மையாலுமே விவசாயம் மனுஷனால தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏஐ இல்லாமல் மனுஷனால் என்னென்ன தொழிலெலாம் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே எதிர்காலத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக வருவாங்க. இப்போ பாருங்கள், விவசாயம் பண்ணி மாடு வச்சுட்டு இருந்தோம், இப்போ டெக்னாலஜிக்கு வந்தோம். இங்கே வேலை இல்லாமல் இருக்கும்போது திருப்பி நம்ம விவசாயம் மாடு மேய்க்கிறது இதுதான் பெரிய காசு, நம்ம வந்து நிற்போம். அந்த காலம் வரும்.